ஸ்ரீ குருப்பியோ நமக. சத்சங்க ஆன்மீக குழும அங்கத்தினர்கள் அனைவருக்கும் திருச்சி கணேசனின் நமஸ்காரங்கள். கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையின் அத்தியாயம் 5, சந்நியாச யோகம். சந்நியாசம் என்ற விஷயம் நன்றாக விசாரம் பண்ணப்பட்டுள்ளது. சந்நியாசத்திற்கும் கர்மயோகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லி தெளிவான அறிவை கொடுக்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இதில் அதிகமாக பேசப்படுவது ஞான கர்மம் பற்றித்தான். முதல் ஸ்லோகம் அர்ஜுனன் கேள்வி. கர்மத்தை சந்நியாசம் பண்ணுவதையும் கர்மத்தை யோகமாக செய்வதையும் உயர்வாக பேசுகிறீர்களே, எனக்கு சரியாக புரியும்படி கூறவும் என்று கேள்வி கேட்கிறான். கடைசியில் ஏன் என்னை கர்மயோகம் பண்ண சொல்கிறீர்கள் பகவானே என்று கேட்கிறான். சந்நியாசமும் கர்மயோகம் இரண்டும் நல்லதுதான். இரண்டும் படிப்படியாக ஞானத்தின் வாயிலாக முக்தியை கொடுக்கும். இல்லறம் துறவரம் இரண்டுமே சரிதான், மேன்மையே நாம் நடக்கும் முறையை பொறுத்துத்தான் இருக்கிறது. சந்நியாசி ஆன பிறகு இல்லறவாசி ஆவது அல்லது திருமணம் ஆன பிறகு சந்நியாசி ஆவதே சிறந்தது என்று எண்ணுவதோ தவறு. நுழையும் ஆசிரமம் தர்ம கருத்துக்களை தெரிந்து கொண்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். உணர்ச்சியை ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டும் என்று பகவான் கூறுகிறார். என்னை கேட்டால் சந்நியாசம் வேண்டாம். ஏனென்றால் அதில் நியமங்கள் அதிகம். ஒருவேளைதான் சாப்பிட வேண்டும். நியமங்களும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களும் நிறைய இருக்கிறது அதில் என்று கூறுகிறார். இரண்டாவது ஸ்லோகத்தில் சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் சௌகரியம். சந்நியாச ஆசிரமம் கடவுளை தவிர யாரையும் சார முடியாது. குரு உண்டு, ஆனால் அதில் பாதுகாப்பு குறைவு. ஆனால் கர்மயோகம் தேவலை. கர்ம சந்நியாசத்தை காட்டிலும். எனவே ஞான கர்மத்தையே யோகமாக செய்ய வேண்டும் என்கிறார். இதுதான் நமக்கு பாதுகாப்பானது என்று புகழ்கின்றார் பகவான். கர்மயோகியே சந்நியாசிதான் என்றும் கூறுகிறார். மூன்றாவது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தில் இருந்து பகவானை நன்கு நினை. ராகத்வேஷம் இல்லாமல் இருக்க வேண்டும். மொட்டை அடித்துக் கொள்வதோ காவி உடை அணிவதோ தண்டமோ முக்கியமில்லை என்கிறார். கைக்கு அழகு தண்டம். ஞானத்தினால்தான் மோட்சம். முண்டனத்தில் இல்லை, காவியில் இல்லை என்கிறார். சந்நியாசிக்கு தேவை சாந்தி. ஆனால் அதே சாந்தி கர்மயோகிக்கும் சித்திக்கும் எளிமையாக என்கிறார். உபனிஷதங்கள் சந்நியாசத்தை மிகவும் புகழ்ந்து இருக்கிறது. கீதையில் பகவான் இரண்டிற்கும் லட்சியம் ஒன்றுதான் என்கிறார். பக்குவமே இல்லாதவர் இல்லறத்தின் பயன் துறவரத்தின் பயன் வெவ்வேறு என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இரண்டுமே கிடைக்கும். ஏதேனும் ஒரு வாழ்க்கை முறையை சரியாக பின்பற்றினால் இரண்டும் ஒரே பிரயோஜனம், ஒரே பலனை தருகிறது என்கிறார். ஆறாவது ஸ்லோகத்தில் கர்மயோகம் பண்ணாமல் கர்ம சந்நியாசம் அடைய முடியாது. முதல் 6 ஸ்லோகங்கள் சந்நியாசத்தையும் கர்மயோகத்தையும் பற்றி விசாரம் பண்ணுகிறது. இல்லற வாழ்விலிருந்து ஞானத்தை பெறுவது நல்லது என்று பகவான் கூறுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7வது ஸ்லோகம் எவன் கர்மயோகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறானோ அவன் செயல் புரிந்தாலும் அந்த செயல் அவனை ஒட்டுவதன் விளைவால் அவன் பாதிப்பும் அடைவதில்லை. 8வது ஸ்லோகம் மிகவும் முக்கியமான ஸ்லோகம். ஞான கர்ம சந்நியாசத்தை விளக்குகிறது. ஞானி அகம் கிஞ்சித் கரோமீதி என்று நினைக்கிறான். 9வது ஸ்லோகம் இரண்டும் எதை செய்தாலும் எந்த அவஸ்தைப்பட்டாலும் நான் ஒன்றுமே செய்வதில்லை என்று நினைக்கின்றான். 10, 11, 12வது ஸ்லோகங்கள் மீண்டு கர்மயோகத்தை பற்றியே சொல்கிறது. கர்மயோக சாரத்தை கூறுகிறது. வாக், மனஸ், இந்திரியங்கள் முதலியவற்றால் செய்தாலும் அவர்கள் செயலில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள் என்று கர்மயோகம் பற்றி கூறுகிறது. 13வது ஸ்லோகம் ஞான கர்ம சந்நியாசம் பற்றி கூறுகிறது. மனசா என்றால் ஞானத்தால் அனைத்து கர்மங்களையும் துறந்து 9 வாயில் பட்டணத்தில் ரொம்ப சுலபமாக இருக்கிறார் என்று சொல்கிறார். 23 அத்தியாயம் 2 23வது ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் இதை பற்றி விளக்குகிறார். ஞான கர்ம சந்நியாசத்தை தெளிவாக சொல்கிறது அவசியம். புரிதலானது கடினம் இதில். ஆனால் உண்மை
ஆத்மாவிற்கு கர்ம பலன் கிடையாது, எல்லாம் மாயையால் நிகழ்கிறது. 15வது ஸ்லோகம், ஆத்மாவிற்கு புண்ணிய பாவம் கிடையாது, அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு எந்த செயலும் கர்மமும் பலனும் இல்லை. என் உடல், உள்ளம், அறிவு, மனம் மாயை. நான் இவற்றிற்கு சாட்சி. புண்ணிய பாவங்களை நான் கடந்தவன். நான் இவற்றை செயல்படுத்துவதில்லை, சாட்சி மட்டுமே. பகவானுக்கு இது பொருந்தும் என்றால் நமக்கும் இது பொருந்தும். அவன் காரண உபாதி மாயை, நான் சரீரம் என்ற காரிய உபாதியை கொண்டவன். ஆகவே எனக்கு புண்ணியமும் பாவமும் கிடையாது. ஜனங்கள் புண்ணிய பாவம் இருக்கு என்று நினைக்கிறார்கள். பயப்படாமல் இருப்பது நம்மை பக்குவப்படுத்தி அதிலிருந்து விலக்குகிறது. ஞானம் இல்லாததால் ஜனங்கள் குழம்பி கஷ்டப்படுகிறார்கள். அறியாமையினால் அறிவு மூடப்பட்டிருக்கிறது. ஆகவே குழம்பி துன்பம் அடைகிறார்கள். 16வது ஸ்லோகத்தில் பகவான், ஞானத்தால் அஞ்ஞானத்தை அழி, வாழ்வில் எல்லாம் தெள்ளத் தெளிவாக மெய்ப்பொருளும் விளங்கும், பிரகாசிக்கும், தெளிவான வாழ்வு அமையும் என்கிறார். 17வது ஸ்லோகத்தில் புனர்ஜென்மத்திலிருந்து ஞானத்தினால் பாவங்களை போக்கி எப்பொழுதும் சமமாக இருக்கிறார். 18, 19, 20 ஆகிய 3 ஸ்லோகங்களில் எப்பொழுது அவன் சமமாக இருக்கிறான் என்று கூறுகிறது. சமம் என்பது ஞானமே தவிர நடைமுறையில் அதனை கொண்டு வரக்கூடாது. ஆண் பெண் பேதம் தர்மசாஸ்திரம் வேற்றுமைகளை ஒழுங்குபடுத்தி கற்பிக்கிறது. யாகத்தில் 1 வேதம், 2 வேதம், 3 வேதம், 4 வேதம் படித்தவனுக்கு சம்பாவனை தனித்தனியாக இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமம் என்பது ஞானத்தில்தான். சமத்திற்கு எதிர்ப்பதமான சொல் விஷமம். கண் விஷமத்தைத்தான் பண்ணும், அது காப்பாற்றப்பட வேண்டும். எல்லாம் பிரம்மம்தான், அறிவுபூர்வமாக நடைமுறைப்படுத்தக்கூடாது. தேச தர்மம் கூட்டத்தில் ஆண் தனியாகவும் பெண் தனியாகவும் தனித்தனி வரிசையில் இடதுபுறம் வலதுபுறம் என்று அமர்வது சமதரிசனம். சைத்தன்ய சுரூபம்தான் அனைவரும். மேலெழுந்த வாரியாக வேற்றுமை உண்டு, அடிப்படையில் நாம் அனைவருமே ஒன்றுதான். சமதரிசனம் மகாத்மாவிற்கு சரியாகும், ஆனால் நடைமுறையில் அது விவகாரத்தில் கொண்டு வந்துவிடும். சமம் என்பது ஞானத்தில் மட்டுமே, அண்டர்ஸ்டாண்டபிள், நாட் பிராக்டிகபிள். பூலாந்தேவி, வீரப்பன் போன்றவர்கள் எல்லோருமே பிரம்மம் தானே என்று நடைமுறையில் அவர்களை சமமாக கொண்டு வரலாமா? சமத்துவம் ஞான ரூபம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம். ஞானி கர்ம சந்நியாசி, சந்தோஷமோ வருத்தமோ அவன் படுவதில்லை. 21, 22வது ஸ்லோகங்கள் விஷய சுகம் துக்கமயமானது என்கிறார் பகவான். ஞானி விஷய சுகத்தில் ஈடுபாடு காட்டுவதில்லை, ஏனெனில் அவர் ஆத்ம சுகத்தில் குறைவில்லாத பேரின்பத்தை அனுபவிக்கின்றார். சமதரிசனம் என்ன என்பது தெளிவாக புரிந்ததினால் மாயையில் எப்போதும் நிறைவாக இருக்கிறார். 23வது ஸ்லோகத்தில் எவன் மரணத்திற்கு முன்பே மரணம் வரையிலும் விருப்பு வெறுப்பு வேகத்தை முறையாக குறைக்கிறதோ அவனே ஞானி, அவனே கர்ம சந்நியாசி. 24, 25, 26வது ஸ்லோகங்கள் பகவான் ஜீவன் முக்தி, விவேக முக்தியை பற்றி கூறுகிறார். ஞானி உலகில் ஜீவன்னு முக்தி, விவேக முக்தி சரீரம் போனபின் அடைவது. ஆத்மானந்தத்துடன் இருந்து உலக வாழ்வை வாழ்ந்து சரீரத்தை விடுகிறான். ஜீவன் முக்தி, விவேக முக்தியை அடைகிறான். இல்லறத்திலும் துறவரத்திலும் இருந்து இதை அடைய முடியும். இல்லறத்தில் கர்மம் அதிகம், சந்நியாசத்தில் அது குறைவு. ஆனால் இருவரும் ஞானத்துடன் இருக்கின்றனர். ஞானத்தில் பேதமில்லை, ஆசிரமத்தில் மட்டும்தான் பேதம். இந்த அத்தியாயத்தில் 1 முதல் 6 ஸ்லோகம் சந்நியாசமும் கர்மயோகமும் பற்றி கூறப்படுகிறது. 7வது ஸ்லோகம் ஞான நிஷ்டையை பற்றி கூறப்படுகிறது. 8, 9 அழகாக ஞான கர்மத்தை விளக்கப்படுகிறது. 10 to 12 கர்மயோகம் பற்றி மீண்டும் விளக்கப்படுகிறது. 13 to 20 ஞான கர்ம லட்சணம் விளக்கப்படுகிறது. 21 ஞான கர்ம சந்நியாசியின் பலன் கூறப்படுகிறது. 22 உலக கர்மம் பற்றியும், 23 விருப்பு வெறுப்பு பற்றியும், 24 முதல் 26 வரை ஜீவன் முக்தி பற்றியும், 27 to 29 6வது அத்தியாய கருத்துக்களை சுருக்கி எடுத்துச் சொல்லப்படுகிறது. ஞான சாதனம், ஞானஸ்வரூபம், அதன் பலங்கள். 27, 28, 29வது ஸ்லோகங்கள்
ஞானத்திற்கு விஷயம் சொரூபம் சொல்லப்பட்டிருக்கிறது. தியானம் பண்ணி மோட்சம் அடைதல். கடைசி 3 ஸ்லோகம் அடுத்த அத்தியாயமான தியான யோகம் பற்றி விவரிக்கிறது. நாளையும் நாம் இதே அத்தியாயத்தை பற்றி மேலும் சிந்திப்போம். வாழ்க வளமுடன் நலமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம். திருச்சி கே. கணேசன்.